இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த 95% ரியாலிட்டி செக். இது வந்துட்டு நம்ம நேற்று பார்த்ததுலேருந்து கண்டினியூசேஷன் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து டே 5 மிராக்கிள் மார்னிங் புக்கில் இருக்கோம். நம்ம லேக் ஆஃப் பர்பஸ். நம்ம வந்துட்டு இப்போது யார்கிட்ட போயிட்டு உன்னோட பர்பஸ் என்ன, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம கேட்குறப்போல்லாம் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு காலையில் எழுந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றுமே இருக்காது. காலையில் எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக தான். நம்ம வேலைக்கு போகணும், நம்ம இன்றைக்கி காலையில் எழுந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டில் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் நம்ம சாதாரணமான விஷயத்துலேருந்து சாதாரணமான இடத்துலேருந்து நம்ம வந்து மேலே போகவே முடியல. நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் வர மாட்டேங்குது. நம்ம அப்படியே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுன்னா கூட அதை நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம எல்லா நாளும் அதை பண்ணுறதில்ல. யார் அதை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் லைஃப்க்கான பர்பஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஆத்தராக ஆகணும்னு அவர் ட்ரீம் இருக்குல்ல, அதை கண்டினியூ பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பட் வந்து அவருக்கு ஃபுல் பொட்டான்ஷியல் வந்து அந்த கம்பெனியில் கிடைக்கல. அதனால அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம அந்த கம்பெனிலேருந்து வெளியில் போயிட்டோன்னா நம்ம வந்துட்டு சாதாரணமான வாழ்க்கையை கூட நம்மளால் பண்ண முடியாதே, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வேறு போகணும்னு யோசிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பர்பஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம காலையில் எழுந்துக்கணும். காலையில் எழுந்து நம்ம வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு காசு வேணும்னு நம்ம முக்கியம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து என்ன பர்பஸ், எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு செல்ஃப்லெஸ் இல்லாமல் வந்துட்டு நம்மளை வந்து வேலைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தாலும் அந்த சேல்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 46 வாரம் வந்துட்டு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்த எம்ப்ளாயிக்கெல்லாம் வந்துட்டு கோச்சிங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு. போகிறப்ப கூட அவர் வந்துட்டு எதுவுமே வந்து விடக்கூடாது, அவங்கள எல்லாரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு கோச்சிங் கால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து அலைன் பண்ண முடியுமா, எந்த வேலையுமே நம்ம கன்சிஸ்டன்சியோடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு விட்டுட்டு வரோன்னா அதில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கூடுமான வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் எந்த பர்பஸும் இல்லாமல் ஒரு வேலை செஞ்சோன்னா அதுக்கான பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். காசு வாங்காமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், சர்வீஸ் மாதிரி நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பல மடங்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நம்ம வந்துட்டு உடச்சிட்டு வெளியில் வரணுன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்துட்டு இது வந்து ரொம்ப கஷ்டம்தான் முதல்லையே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணணும். நம்ம வந்து எப்போவுமே யோசிக்கணும், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் கொண்டு வரணும்னா நம்ம வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும் தான் அது முடியும். நம்மளை வந்துட்டு நம்ம பர்சனலாக டெவலப் பண்ணால் தான் நம்ம வந்து வேறு லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்தோம். அதை தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்மளை நாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில டைம் வந்துட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எவ்ரிடே நம்மளை வந்து க்ரோத்தை பற்றி யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம முன்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஸ்கெடியூல் டைம் வச்சுக்கிட்டு வீக்கில் வந்துட்டு திங்க் பண்ணுற டேவும் வச்சுக்கணும். அப்படி தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம ப்ராப்ளமை விட நம்மளோட பர்பஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் இந்த உலகத்துக்கு வந்தது வந்துட்டு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன், நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்ல, அது வந்து பெருசாக இருக்கணும் நம்ம ப்ராப்ளமை விட. நம்ம ப்ராப்ளம்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவே நான் மாற்றங்களை கொண்டு வர போகிறேன், நான் என்ன மாற்றிக்க போகிறேன், என் ஃபேமிலியை மாற்றிக்க போகிறேன், நான் வந்து என் உடம்பை வந்து குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை விட அந்த சொல்யூஷனை தேடி நம்ம போய்கிட்டு இருப்போம் இல்லையா, அதில் இன்வால்வ் ஆகிறதுனால அந்த சொல்யூஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஐசோலேட்டிங் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டாபிக் போயிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்துட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளே ஒரு சாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்னென்னா நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்றைக்கி ஒரு நாள் தானே நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டாம், தூங்கலாம், இன்றைக்கி சண்டே
நானுமே அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி சண்டே தானே, நம்ம வந்து 5 o'clock எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி தூங்கிடலாம். அஃபர்மேஷன் இன்றைக்கி ஒரு நாள் தானே, சண்டே எழுதலைன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நம்ம வந்து தேங்க்ஸ் எழுதலைன்னா பரவாயில்ல, கிராட்டிடியூட் பண்ணலைன்னா பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் 28 days ப்ராக்டிஸ் வந்துட்டு இப்போ முடிஞ்சு போச்சு. நான் இப்போ பண்ணலை. ஸோ திருப்பியும் நான் வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும். மோரோவர் வந்துட்டு இது நாளைக்குன்னு பண்ணுறப்போ என் கான்ஷியஸ் வந்து என்னையே நம்பாது. அப்படி நான் என்னையே என் கான்ஷியஸ் நம்பாதப்போ எப்படி நான் வந்துட்டு வேறு லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும், பர்பஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கொஷின் கேட்டுக்குவோம். இதில் அப்படி தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. அதனால் என்னையை நானே கொஷின் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்துட்டு என்னவா ஆக போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். அதை வந்துட்டு நம்ம வந்து டிட்டர்மினேஷனாக வச்சுக்கணும். அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ணலன்னா எப்படி நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம், அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எது ஈஸின்னு நினச்சிட்டு நம்ம எது ஈஸியோ அதை தான் பண்ணுறோம். எது தூங்குறது ரொம்ப ஈஸி, அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி அதை பண்ணலான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எது கரெக்டோ அதை பண்ணணும். நம்ம தூங்குறது ஈஸின்னு நினச்சிட்டு அதை பண்ணோன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதனால தான் அந்த வேர்டை கூட நான் ஹைலைட் பண்ணி இந்த புக்கில் வச்சுருக்கேன். ஹூ டஸ் வாட்ஸ் ஈஸி தென் வாட்ஸ் ரைட். அது வந்து ரொம்ப தப்பு. வாட்ஸ் ஈஸி வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது, அதை பண்ணக்கூடாது. எது கரெக்டோ அதை பண்ணணும். அப்போ தான் நம்ம டிசிப்ளினாக இருக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைட்லேருந்து சொல்லணுன்னா நம்ம கமிட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுக்கு சில டைம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு தோணாது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கிடைக்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு டிசிப்ளைன் தான் நம்மளை வந்து லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணும். நம்ம டிசிப்ளைனாக அதுக்கு மாறணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஒரு கிளாக் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அலாரம் கிளாக் வைக்கிறோம். அது வந்துட்டு நம்ம மிஸ்டேக்கனாக வந்துட்டு ஸ்னூஸ் பட்டன் அமுக்கிறோம். அது எல்லாருமே பண்ணுறது தான். எஸ்பெஷலி நான்லாம் வந்துட்டு அலாரம் வைப்பேன், அதை ஸ்னூஸ் பட்டன் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். அது வந்து என்னென்னா, நம்ம அந்த வந்து ஸ்டாப் பட்டன் அமுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே தான் போய்கிட்டு இருக்க போதே தவிர நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளுக்கு அது கொடுக்கும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்? பரவாயில்ல, கான்ஷியஸ் என்ன சொல்லும், அப்போனா பரவாயில்ல, இன்றைக்கி அந்த கோலை முடிக்கலன்னா நாளைக்கு முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் அலாரம் வச்சுட்டு அந்த டைமுக்கு நான் வந்து அந்த வேலையை பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த டைமில் நான் அந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு எதுக்கு அந்த டைமை எடுத்து நான் அலாரம் வைக்கணும். இப்போ நான் வைக்கிறேன்னா அந்த டைமில் எழுந்து தான் ஆகணும். ஸ்னூஸ் பட்டனை அமுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஐசோலேட்டிங் இன்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா, காலையில் எழுந்துட்டு வந்துட்டு நம்ம கோல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பண்ணுறது, எழுந்துக்கிறது பெட்லேருந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் விட்டுறது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்னூஸ் பண்ணுறதுக்கு டெம்ப்ட் பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்னவா மாறணும் அப்படின்றத காலையில் எழுந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நம்ம என்னவா மாற போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம பண்ணுறத விட. ஸோ நம்ம பண்ணுறது வந்துட்டு நம்ம என்னவா மாற போகிறோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் நம்ம நல்லதாகவே பண்ணுவோம். ஏதோ கஷ்டமாக பட்டாது நம்ம வந்து காலையில் எழுந்து ஒரு வேலையை இனிமேல் வந்து அலாரம் எடுத்து அடித்தா ஸ்னூஸ் பட்டன் அமுக்கக்கூடாது. அந்த டைமில் எழுந்துக்க பார்க்கணும். எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகவே நம்ம வந்து நம்ம வேலைகளை பண்ணலாம். இல்லைனா இவர் சொல்கிற மாதிரி காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அஃபர்மேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போய் குளிக்கலாம். அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறாங்க. இன்னொன்று ரீசன் என்னென்னா, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? லேக் ஆஃப் பர்பஸ். செகண்ட் ரீசன் என்ன சொன்னார்? எனக்கு பர்பஸே இல்லைன்னா நான் எதுவுமே யோசிக்க போகிறதில்ல, அதனால லேக் ஆஃப் பர்பஸ். செகண்ட் வந்து என்ன சொன்னார்னா, லேக் ஆஃப் இது ஐசோலேட்டிங் இன்சிடென்ட்ஸ். ஆமாம், ஐசோலேட்டிங் இன்சிடென்ட்ஸ். நானே வந்துட்டு ஒரு அலாரம் வைக்கிறது, அந்த அலாரத்தை நானே வந்து பார்க்காம விட்டுறது, அதுக்கப்புறம் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திருப்பி லேட்டாக எழுந்துக்கிறது. அப்புறம் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா, யாரோ வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அக்கௌண்டபிலிட்டி பண்ணுறதுனால தான் நம்ம எல்லாமே பண்ணோம். காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணு, வெஜிடபிள் சாப்பிடு, டீச்சரோ யாரோ ஹோம்ஒர்க் கொண்டு வா, ஹோம்ஒர்க் பண்ணியா, இல்லைனா வந்துட்டு யாரோ சிஇஓ சொல்கிறாங்க நீ எடுத்துகிட்டு வந்தியா, நாளைக்கு கேட்பாங்கல்ல நம்ம வேலையில் இருந்தால், நாளைக்கு நீ எடுத்துகிட்டு வந்தியா, இந்த ப்ராஜெக்டை முடிச்சியா, அப்படி இப்படின்னு நம்மளை கேட்குறதுனால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒழுங்காக நம்ம லைஃப் போகுது. ஆனால் பெரிய ஆள் ஆக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல. 18 வயசு ஆனோடனே நம்ம வந்து யார் பேச்சுமே கேட்குறதில்ல. அப்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், சாதாரண வாழ்க்கைக்கு போயிட்டு நம்ம லேசியாக ஆகிறோம், குளிக்கிறது கிடையாது, லேட்டாக எழுந்துக்கிறோம். அதுக்கப்புறம் யாருமே சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னாலும் நம்ம கேட்குறது கிடையாது.
அதனால தான் வயசாக நம்ம இந்த மாதிரி ஆகிடுறோம். ஸோ இதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சோ, மென்டாரோ, இல்லை குட் ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தா தான் நம்ம அந்த 5% கிளப்பில் இருப்போம். இல்லைனா ரிமைனிங் இந்த வேர்ல்டில் இருக்காங்கள்ல 95% அவங்கள மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்ம 5%க்குள்ளே நம்ம வரணும்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணால் தான் நம்ம 5%க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கெட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அது எப்படி எடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து ஜிம்மில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அப்போ நம்ம டெய்லி வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து அதனாலேயே ரீசனுக்காக நம்ம போவோம். அவங்க கூட பேசணும், அவங்க வந்து குறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம போவோம். ஒரு நாள் நம்ம போகலனாலும் அவங்களும் ஏன் வரலன்னு கேட்பாங்க, நம்மளும் ஏன் போகலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு மிராக்கிள் மார்னிங் www.miraclemorning.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கான். அந்த வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே இருக்கான். ஸோ நம்ம அந்த வெப்சைட்டில் 2 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்களாம். அந்த ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயே நம்ம என்கரேஜ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அக்கௌண்டபிள் பார்ட்னரை கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அவங்களோட இன்வால்வ் ஆகிக்கலாமா. மோர் ஓவர் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறாரு. நம்மளோட ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து ட்விட்டர்லேயோ எதுலேயோ வந்து இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம வந்து இந்த மாதிரி நான் மிராக்கிள் மார்னிங் www.miraclemorning.comல நான் வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை தேடிட்டுருக்கேன். இஃப் நான் சம்ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து காலோ இமெயிலோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா நம்ம 2 பேரும் கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து 30 days வந்து லைஃப் சேஞ்சிங் கமிட்மெண்ட் பண்ணணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து மிராக்கிள் மேக்கராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் கொடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்துட்டு நம்ம இந்த மிராக்கிள் மார்னிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு மீடியோகேர் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நாளைக்கு பார்க்கலாம். அதுதான் மீடியோக்ஸேர்னா என்னென்னா சாதாரண வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.